talking in English is not a difficult task. It's about the circle you have. Because now, if you have people who criticize you, if you have people who wants to point out you, they only will make the task difficult. They only make you feel that you are very bad in communication. They only make you feel that you feel very odd to speak in English and all. But having a good companion will definitely மேக் யுவர் கம்யூனிகேஷன் ரியலி குட். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் இவ்வளோ தூரம் இங்கிலீஷ் கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி தெரிஞ்சு அதை பார்த்து யாரும் கலாய்ச்சாங்கன்னா எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் எஃபர்ட் போட்டு பேசணும்னு நினைக்கிறேன் இல்லையா, எனக்கே அந்த ஆசை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே அவங்களுக்காக வாழாமல் உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். நாம் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நாலேஜையும் நம்மளுடைய கம்யூனிகேஷனையும் வளர்த்துக்கிட்டா தான் உண்டு. இவ்வளோ தூரம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறையா ஃபன்னாக, நிறையா தப்பாக, நிறையா குறையாக தெரியலாம். பட் எங்களுக்கு அதிலும் சந்தோஷம்தான் தெரியுது. ஸோ உங்களுக்கும் அது கிடைக்கணும்னு சொன்னால் கூட்டமாக உங்களுடைய நட்பு வட்டத்துக்குள்ளே உங்களுக்கு எது வரலையோ அதை ஓப்பனாக பேசி அதை வளர்த்துக்குங்க. வாழ்க்கை அழகாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு, இங்கிலீஷ் பேசுகிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது, ஏன் தயங்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே இருக்கிறத வெளியில் சொன்னால் தான் அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, எங்களுக்கு துணையாக எங்கள் இணையர்கள் எப்போவுமே எங்கள் கூட இருக்காங்க. ஸோ நிறைய தூரத்துக்கு எங்களை புஷ் பண்ணுறாங்க. உங்களுக்கு துணையாக யார் இருக்காங்களோ அவங்க கூட உங்கள் நேரத்தை நிறையா செலவிடுங்க. லைஃப் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். இதை மட்டும் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகே, until next video, this is us signing off. Yours, ours. Bye. English is so easy. Okay.